கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணைன்னு சொன்ன வள்ளுவர் இந்த இடத்துல செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று எழுதுவார். இது 412வது குறள் 42வது அதிகாரம் கேள்வி என்ற அதிகாரம். கற்றிலனாயினும் கேட்கன்னு சொன்னவர் 414. ஏன்னா 412வது குறள் நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன சொல்றாரு? செவிக்கு உணவு இல்லாத போது நிறைய நீ செய்ய வேண்டியது செவிக்கு உணவு. நிறைய செவிக்கு கேளுன்னு சொல்ல உணவு என்று சொல்கிறார். ஒரு புதிய பதத்தை, ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஆக்கத்தை, சொல்லாக்கத்தை உருவாக்கி தந்தவர் திருவள்ளுவர். செவிக்கு உணவுனா நல்ல விஷயங்களை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. கேட்க முடியாத நேரத்தில் வயிற்றுக்கு உணவு தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வயிற்றுக்கு அதிகமாக உணவு கொடுத்துட்டு செவிக்கு உணவு கொடுக்காதனால தான் உடம்பும் பெருத்து நடக்க முடியாமல் மூச்சு வாங்கின்னு மருத்துவர்கிட்ட போய் விழுந்து சரணடைகிறான். செவிக்கு உணவு வாங்கியவர்கள் சிங்காரமாக இருக்கிறார்கள், சீர்மிகு வாழ்க்கை நடத்துகிறார்கள். செவிக்கு உணவு அறிவுக்கும் உணவு.